கருப்பனுக்கு இன்னைக்கு ஸ்டிக்கு, அதாவது இது வந்து பீஃப் ஸ்டிக் வித்துச்சா, அதுதான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து உங்க மோந்து தான் பார்க்குறாங்க. எப்படின்னா இது என்ன ஏதுன்னு மோந்து பார்த்துட்டு ஒரு தடவை சாப்பிட்டுட்டு திருப்பி கேட்குறாங்க. அப்படிதானே? என்னடா கருப்பா நல்லா இருக்கடா, அப்புறம் இது கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே சொல்கிறாங்க இது கொடுக்கக்கூடாது அப்படின்னு. அது என்னன்னு தெரியல, சொல்கிறாங்க மைதா மாவா என்ன மாவும் தெரியல. அதில் வந்து இந்த சிக்கனு, பீஃபு, மட்டனு, காய்கறி இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் மாதிரி தயார் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. அதனால் வந்து இதோட முடிச்சுக்கணும், இனிமேல் வாங்கி தரக்கூடாது. மதியத்துக்கு ரொம்ப ஈஸியான மீன் குழம்புங்க. வடவம் இல்லை, இப்போ வெயில் காலமாக இருக்குது, வடவம் போடணும். ஆனால் வடவம் இல்லாததுனால பூண்டு தட்டி போட்டு மீன் குழம்புக்கு தாளிச்சிருக்கேன். அது மாதிரி நண்டு வந்து வெறும் தோசைக்கல்லில் பொரிச்சு சாப்பிட்ருக்கோம். இப்போ இந்த கவலை மீன் சொல்லுவோம் இல்லையா, சின்ன சின்ன கவலை மீன், இதுதான் குழம்பு வைக்க போகிறேன். இதுக்கு மாங்காய் கத்திரிக்காய் போட்டு தான் வச்சா சூப்பராக இருக்கும். இந்த மீன் வந்து ரொம்ப கொலன்னு இருக்கும். அதாவது வந்து எப்படின்னா நெப்பமா இருக்குன்னு சொல்லுவாங்க. நாங்கெல்லாம் எங்கள் ஊரில் வந்து நெப்பமா இருக்குன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி மீனுங்க சூப்பராக இருக்கும். கவலை மீன் குழம்புக்கு மாங்காய் போட்டு வச்சா சூப்பராக இருப்பாரு, அருமையாக இருக்கும். அப்படியே வெறும் குழம்பு ஊற்றி சாப்பிடலாம். ஆனால் இப்போ கவலை மீன் வந்து நிறைய போடுறது எதுக்காகனா, வீட்டில் தான் இருக்காங்கல்ல 2 பேர், அவங்களுக்குமே சேர்த்து மீன் மட்டும் கொடுத்துடலான்னு இருக்கேன். அப்புறம் பொரிச்சிருக்கேன், பொரிச்ச மீன் கேட்டுக்கிறாங்க, பொரிச்சும் கொடுக்கலான்னு இருக்கேன். இப்போ இந்த மீனை வந்து நல்லா பொரிச்சிக்கலாம். பிறகு இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிடலாம். பாருங்க, இப்போ வெறும் மிளகாத்தூள், கொஞ்சமா உப்பு, பூண்டு தட்டி போட்டிருக்கேன், இவ்வளவுதான். இதெல்லாம் மூணும் நல்லா கொஞ்ச நேரம் ஊறின பிறகு தோசைக்கல்ல எண்ணெய் ஊற்றி சூடான பிறகு ஒன்று ஒன்றா எடுத்து அப்படியே தனித்தனியாக வச்சிடணும். பாருங்க, எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருந்தால் தான் மீன் வந்து பிடிக்காது. அதனால கொஞ்சம் தாராளமாக ஊற்றி எண்ணெய் மேலாக்க அப்படியே எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றின பிறகு கொஞ்சம் அடுப்பை சீரா வச்சிருவோம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வந்து திருப்பி போடணும். உடனே திருப்பி போட்டோம்னா மீன் தோசைகள்ல பிடிச்சிக்கும். இப்போ எல்லா மீனுமே திருப்பி போட்டாச்சு. கருப்பனும் ஓரியோவும் பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க. மீன் செய்யற வாசனை அவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அந்த பீஃபுடைய ஸ்டிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது பெடிகிரி பார்த்தீங்கன்னா, நான் வந்து பாலில் கலந்து வச்சேன்னா குடிக்கவே இல்லைங்க. நீங்கள் யாரும் பாலில் கலந்து வைக்காதீங்க. ஒருவேளை உங்கள் வீட்டில் இருக்க, அதாவது குட்டிங்க, இந்த மாதிரி குட்டிங்க இருந்துச்சுன்னா அவங்க சாப்பிட்டாலும் சாப்பிடலாம். ஆனால் எங்கள் வீட்டில் இருக்க 2 குட்டியுமே சாப்பிடல. கருப்பை வந்து நல்லா சாப்பிடும், ஆனால் அவனுக்கே பிடிக்கலங்க. இப்போ மதியம் சாப்பாடு போட்டு இப்போ பசங்களுக்கு நான் ஊட்டி விட போகிறேன். எங்கள் பிள்ளைங்க சொல்லுவாங்க, அம்மா நல்லாவே இல்லாத குழம்பா இருந்தால் கூட உங்கள் கையால் ஊட்டி விட்டா அந்த குழம்பு சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நடிக்கிறாங்க இல்லையா அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான். இப்போ தோசைக்கல்ல நண்டு எடுத்து பொரிச்சாச்சு. பொரிச்ச நண்டை இப்போ சாப்பாட்டு கூட எடுத்துக்கிட்டேன். பாருங்க, அது மாதிரி பொரிச்ச மீன் எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கருப்பனுக்கும் ஓரியோவுக்கும் பொரிச்ச மீன் தான் கொடுத்துருக்கேன். என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த மாதிரி பொரிச்ச மீன் கொடுப்பேங்க. ஏன்னா இது நாட்டு குட்டிங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அதனால அவங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் நான் வந்து இந்த மீன் வந்து வெள்ளை சாப்பாடு கூட போட்டு இந்த மீன் 4 மீன் 5 மீன் போட்டு நல்லா கலந்து இப்போ வைக்க போகிறேன். இந்த மாதிரி மீன் கொடுக்கும் போது கருப்பனுக்கும் ஓரியோவுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி மீனை மட்டும் சாப்பிடுவாங்க. சில நேரத்தில் சாப்பாடை சாப்பிட மாட்டாங்க. வந்து நின்றுட்டாரு, அவரோட இடத்துல வந்து நின்றுட்டாரு. தங்கம் நல்லா அழகாக வளர்ந்துட்டீங்களா? இவருடைய ஒரு 3 மாசத்துக்கு கதைக்கு பிறகு முன்னாடி போனோம்னா எப்படி இருக்கும்ல, பாவங்கண்ணா எப்படி தப்பிச்சு வந்திருக்கான் பாருங்க. இவனுக்கு கொஞ்சம் போட்டுருவோம், ஓரியோ கொஞ்சம் எடுத்துட்டு போயிடுவோம். சாப்பிடு பொறுமையா, சூடா இருக்குது. ரொம்ப பொறுக்கவே மாட்டாங்க. சரி, பொறுமையா, சூடா சாப்பிட முடியாது இல்லையா, கொஞ்சம் பொறுமையா சாப்பிட்ற பட்டுமா, கொஞ்சம் நிதானமா பொறுமையா எல்லா சாப்பாட்டுமே சாப்பிட்டு முடிச்சிரு. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் வச்சு முடிச்சாச்சு. அப்புறம் அதாவது நல்ல சத்தான இது பேர் என்னமோ சொன்னாங்க, அது சட்டுன்னு எனக்கு வாயில வரல. என்னென்ன கலந்துருக்குன்னா பாதாம் பயிர் கலந்துருக்கோம், பிஸ்தா பயிர் கலந்துருக்கோம், பேரிச்சம்பழம், செவ்வாழைப்பழம், அப்புறம் வால்நட்டு, முந்திரி, அப்புறம் பேரிச்சம்பழம், நிறைய ஞாபகம் வரல. இது எல்லாத்தையுமே நல்லா சுடுபாலில் கொஞ்ச நேரம் ஊற போட்ட பிறகு அப்படியே அடிச்சு குடிச்சிட வேண்டியதான். அதுக்குள்ள இவங்களுக்கு பாலும் கொஞ்சம் பெடிக்கிரியும், அதாவது பாலில் பெடிக்கிரி போட்டேன் இல்லையா, அதை வந்து பாலை மட்டும் குடிச்சிட்டு பெடிக்கிரியை சாப்பிடல.
ஓரியோவுக்கு மட்டுமே தனியா பால் பெடிக்கிரி வச்சிட்டேன். இன்னும் வந்து கருப்பனுக்கு கொடுக்கலையா, கடைசியில அங்க இருந்துகிட்டு கத்திக்கிட்டே கிடக்குறாங்க. இந்த கருப்பன் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கான். இருடான்னு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். அந்த வந்துடுறேன் இருன்னு சொல்லி ஓரியோவுக்கு கொஞ்சம் பொறுமையா, ஏன்னா எப்பவுமே ஓரியோ வந்து பொறுமையா தான் சாப்பிடுவா எந்த சாப்பாட்டையுமே. அது மாதிரி நம்ம வந்து பாத்துட்டு இருந்தா அவ சாப்பிட மாட்டான். வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஆனாலும் நாங்க போயிடுவோம். போயிட்ட பிறகு அவ பொறுமையா எழுந்தி அழகா சாப்பிட்டுருவாங்க. ஓரியோவை நான் பார்த்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி கருப்பன் எப்படி கத்திட்டு இருக்கான்னு நீங்களே பாத்துக்கோங்க. அவ்வளோ ஒரு சத்தம் போட்டுட்டு இருக்கான். இருடான்னு சொன்னாலும் அவன் கேட்கவே மாட்டான். இப்ப கருப்பனுக்கு கொஞ்சம் நம்ம கொடுக்கணும். இப்ப பாலும் அந்த பால்ல பெடிக்கிரி போட்டு வச்சேன். இவனுமே அதே மாதிரியே பாலை மட்டும் நல்லா குடிச்சிட்டு பெடிக்கிரி வச்சிட்டான். ஆனா நான் இதை வேஸ்ட் பண்ணலைங்க. வேஸ்ட் பண்ணாம என்ன பண்ணனா, பக்கத்துல இருப்பாங்கல்ல அந்த குட்டிங்களுக்கு கொடுத்தா அவங்க சாப்பிட்டாங்க. ஆனா இவங்க தான் சாப்பிடல. அது என்னன்னு தெரியல. ஏண்டி தங்கம், பெடிக்கிரி விலை எவ்வளோ ஜாஸ்தி? உனக்கு வந்து பிடிக்கலையா? உனக்கு தனியாக போட்டால் தான் பிடிக்குது உங்கள் 2 பேருக்கும் இல்லைம்மா. பாலில் கலந்து வைக்கவே கூடாது. இந்த விஷயம் வந்து நான் கற்றுக்கிட்டேங்க. அந்த மாதிரி ஒரு நாளைக்கு கொஞ்சம் தண்ணியில் கலந்து வச்சு பார்க்கணும். ஏன்னா இது ரொம்ப கல் மாதிரி இருக்கு இல்லையா, சரி எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக தான் பாலில் போட்டு கொடுத்தா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும்னு நினச்சேன். கடைசியில் இவங்க எதுவுமே சாப்பிடலை. ஓரியோ ஓரியோ சரி, பசி எடுத்துட்டு சரி பட்டுக்கு பாலை மட்டும்தான் குடிப்ப. ஆனா தனியா இந்த பெடிக்கிரி வச்சிருந்தோம்னா சூப்பரா சாப்பிடுவாங்க. அந்த வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு நினைச்சு கொஞ்சம் இதுதான். ஆனா பரவாயில்ல, பக்கத்துல இருக்க குட்டிங்களுக்கு கொடுத்துட்டோம் இல்லையா, அதை தூக்கி போடாம, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுநாள் வந்து தனியாவே கொடுத்தோடனே நல்லா கருக்கு முறுக்குன்னு கடிச்சு தின்னுட்டாங்க. அது ஓரியோடைய சத்தம் கேட்கவே கேட்காது. அந்த பெடிக்கிரி சாப்பிட்ற சத்தம் நல்லா மாதிரி கல்லு மாதிரி இருக்குல்ல. இவன் கருப்பன் சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா சத்தம் அப்படி கேட்கும், கருக்கு கருக்கு கருக்குன்னு. ஏண்டா அப்படித்தானே கருப்பா? கருப்பா, உன்னை தூக்கி போய் விட்டுடலாமா? வெளியில தூக்கி போய் விட்டுடலாமா? நீ வேண்டாம், போறியா? வெளியில போறியா? கருப்பனை வெளியில விட்டுடலாமான்னு கேட்டேன். அவன் ஓடியாந்துட்டான். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா ஒரு ஜில்லுன்னு குடிக்கூடாது இந்த பாலை. நம்ம வந்து சூடா அப்படியே அடிச்சு மிக்சியில் நல்லா நல்லா அப்படியே நைஸாக ஓட்டி இதில் முக்கியமாக வாழைப்பழமும் மல்லாட்டப்பருப்பும் சேர்த்துருக்கனால சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்கும். நானே எதிர்பார்க்கல. அடிச்சு நல்லா நாங்கள் எல்லாருமே வீட்டில் ஆளுக்கு ஒரு டம்ளர் கொடுத்தானே எனக்கு கடைசியாக கொஞ்சம் தான் கிடைச்சிது. இவங்க எல்லாருக்கும் கூடுதலாக கொடுத்துட்டு எனக்கு கொஞ்சமாக அடியில் இருக்கும் இல்லையா, அதை மட்டும்தான் நான் குடித்தேன். சூப்பராக இருந்துச்சு. இன்னொரு நாள் எல்லாருக்குமே சேர்த்து போடலான்னு இருக்கேன். கருப்பா வேணுமாடா? வேணாமா? ஒரேம்மா துணியெல்லாம் எப்படி இழுத்து போட்டு வச்சிருக்கீங்க எல்லாம் அவங்கவுங்க? வேணுமா? உனக்கு வேணுமா? உனக்கு வேணுமா? அடிபட்டு நல்லா இனிப்பா கொடுத்தா சாப்பிட்டுருவேன், பேரிச்சம்பழம் கொடுத்தா சாப்பிட்டுருவேல்ல, அப்படிதானே? பெடிக்கிரி பிடிக்கல உனக்கு? 2 பேருக்கும் பிடிக்கல என்ன? சரி, நான் போட்டா அக்காக்குலாம் சாப்பாடு கொடுத்தாச்சு. நான் சாப்பிட வேணாமா? நான் போய் சாப்பிட்டுட்டேடா. போறேன் சாப்பிட்டு வரேன். இந்த பாதாம் பிசினியும் இந்த ஜப்சா விதையும் நான் நைட்டே ஊற போட்டுட்டேங்க. நான் ஊற போட்டு வச்சிருக்கேன். மறுநாள் தேங்காய் பாலில் இது 2ஐயும் கலந்து கொஞ்சமாக தேன் ஊற்றி குடித்தோம்னா அப்படியே வயிற்றுக்கு இதமாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா, இல்லை சாப்பிட்ருக்கீங்களா, இல்லை குடிச்சிருக்கீங்களான்றத மறக்காமல் சொல்லுங்கள். நானும் இதை வந்து முதல் முறையாக தாங்க ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு வந்து இந்த பிரியாணின்னு ஒன்று செஞ்சேன் பாருங்கள். அடாடாடாடா, பிரியாணி சுத்தம் வர நல்லா இல்லைங்க. நான் சரி வீட்டில் இருக்க அரிசி புழுங்கல் பொன்னி அரிசியிலே செய்யலான்னு பார்த்தேன். அரிசி தான் இந்த வாட்டி வந்து ரொம்ப நல்லாவே இல்லை. அது எப்படி சொல்கிறது தெரியல. அந்த அரிசியோடைய பேரை சொல்லலாமான்னு தெரியல. ஏன்னா சொன்னால் நாளைக்கு ஏதாவது ஒரு சிக்கல் ஆயிடுமோ என்னமோ, அதனால அந்த அரிசி பேரை நான் சொல்லலை. எப்போவுமே நான் எடுக்கிற அரிசி நான் வந்து ரிலையன்ஸில் தாங்க வாங்குவேன். அங்கே பார்த்தீங்கன்னா ரெட்டைக்கிளி அரிசி தான் வாங்குவேன். அந்த ரெட்டைக்கிளி அரிசி இல்லாததுனால இந்த பிராண்டை வாங்கிட்டு வந்தேன். அதாவது அந்த பேர் சொல்லலை. அந்த பிராண்ட் அரிசி பார்த்தீங்கன்னா சுத்தமாக நல்லாவே இல்லைங்க. இட்லிக்கு தான் போடணுமா என்னன்னு தெரியல, அவ்வளோ ஒரு அரிசி மோசமாக இருக்குது. இப்போ தேங்காய் பால் வந்து நான் பிரியாணிக்கும் எடுத்து வச்சுருக்கேன். அது மாதிரி தேங்காய் பாலில் அந்த பாதாம் பிசினியும் ஜப்தாவதை எல்லாமே போட்டு கொஞ்சமாக தேனை ஊற்றி குடிக்கிறதுக்காக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணிக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த சிக்கன் வந்து ஜவ்வரிசி சிக்கன் செய்ய போகிறேன். அப்புறம் சிக்கனில் வடை செய்ய போகிறேங்க. எங்கள் வீட்டில் இது எல்லாமே செஞ்சாலும் வடை மட்டும்தாங்க, சிக்கன் வடை மட்டும்தான் பிடிச்சது. நானுமே சிக்கன் வடை அப்படியே சாஸ் ஊற்றி தொட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருந்ததுங்க உண்மையிலேயே. ஆனால் நான் வந்து இன்னைக்கு ஜவ்வரிசி சிக்கன் செஞ்சேன் இல்லையா, அதுவும் நல்லா இருந்துச்சு. நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் சப்பாத்திக்கு, பூரிக்கு, இட்லி, தோசைக்கு நல்லா இருக்கும். ஆனால் வந்து சாப்பாட்டுக்கு வந்து அது ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் டேஸ்ட்டு சொல்ல முடியாது.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தேங்காய் பாலை குடிக்க போகிறோம். நல்லா ஜில்லுன்னு குடிப்போம், கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கலாம். இப்போ இந்த சிக்கனில் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உப்பு, தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா பிசைஞ்சு அது பாட்டுக்கு அப்படியே அடுப்பில் கொஞ்ச நேரம் எடுத்து வைப்போம். பிரியாணிக்கு இப்போ சிக்கன் நல்லா வெந்த பிறகு அரிசி, புழுங்கல் பொன்னி அரிசியை சேர்த்து தேங்காய் பால் எல்லாமே, தண்ணி எதுவுமே ஊற்றலை, வெறும் தேங்காய் பால்லையே இந்த பிரியாணி செய்ய போகிறேன். எல்லாமே கரெக்டு தான், ஆனால் அரிசி தாங்க மிஸ்டேக் ஆகிடுச்சு. நல்லா 4 கிளறி விட்டுடலாம். எது எப்படி இருந்தாலும் நம்ம சாப்பிட்டாலும் வீட்டில் 2 பேர் இருக்காங்களே, அவங்களுக்கு பிடிக்கும், ஆனால் அவங்களுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோங்க. அவங்களுக்கு தனியாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா வடைக்கு சிக்கன் அரைச்சோம் இல்லையா, அதுலேருந்து நான் எடுத்துட்டேன். இப்போ இந்த ஜவ்வரிசி சிக்கனுக்கு பார்த்திங்கன்னா மிளகுத்தூளும் ஜீரகத்தூள் 2 கலந்து போட்டிருக்கேன். நல்லா அப்படியே பிசைஞ்சிக்கலாம் பாருங்கள். நல்லா பிசைஞ்சு அடுப்பில் எடுத்து வச்சுருவோம். அது பாட்டுக்கு அந்த எண்ணெயோடு பிரிஞ்சு வரும்போது தான் பிறகு வந்து தேங்காய் பால் ஊற்றணும். நான் அப்படி தான் வந்து இன்றைக்கி செஞ்சுருக்கேன். முக்கியமாக ஜவ்வரிசியை வந்து முதல் நாளே ஊற போடணும். நான் அவசரம் இன்றைக்கே ஊற போட்டு அரைச்சது தான் கொஞ்சம் மிஸ்டேக்கு, மற்றபடி எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. தேங்காய் பாலை ஊற்றி நல்லா அப்படியே கிண்டி எடுத்துக்கலாம் பாருங்கள். சிக்கனை நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். நல்லா வாசனையாக செம்மையாக இருந்ததுங்க. காரம் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க, கடைசியாக ஒரு தாளிப்பை போடுவோம் இல்லையா, அதில் காரம் இருக்கும். இப்போ இந்த சிக்கனை வேக போடுவோம். ஜவ்வரிசி ஊற போட்டது வந்து ரொம்ப ஊரில் பாருங்கள். நான் கண்ணாடி ஜவ்வரிசி எடுத்துருக்கேன். நீங்கள் யாராவது செய்யணுன்னா இந்த கண்ணாடி ஜவ்வரிசி எடுக்காதீங்க. மாவு ஜவ்வரிசியை நைட்டே ஊற போட்டு செய்யுங்க, சூப்பராக இருக்கும். நான் இன்னொரு நாளைக்கு சின்ன வீடியோ போடுறேன். கருப்பு தங்கம், கருப்பு அப்பா. இப்போ அரைச்சி எடுத்தது ஜவ்வரிசியை இந்த சிக்கனோட சேர்த்துட்டேன் பாருங்கள். நல்லா 2 கலக்கி விட்டுக்கலாம். முக்கியமாக சொல்கிறேன், முன்ன சொன்ன மாதிரி நைட்டே ஊற வச்ச அந்த ஜவ்வரிசி, மாவு ஜவ்வரிசி அரைச்சி இதில் ஊற்றிருக்கணும். நான் இன்றைக்கே ஜவ்வரிசியை ஊற வச்சு ஊற்றிருக்கேன், அதுதான் கொஞ்சம் மிஸ்டேக்கு, மற்றபடி ஒன்றும் இல்லை. கரம் மசாலா தூளை போட்டு நல்லா 4 கலக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி நல்லா அப்படியே நல்லா வெந்திருக்கு. ஆனால் அரிசி வந்து சரியில்லைங்க, அது ஒரு மாதிரி நறுக்கரிசி மாதிரி இருக்குது. இப்போ ஜவ்வரிசி சிக்கனுக்கு ஒரு தாளிப்பை போட்டலாம். நல்லா தேங்காய் எண்ணெய் பிடிக்கலன்னா ரீபன் ஆயிலை ஊற்றி கருவேப்பில்லை கொஞ்சமாக காஞ்ச மிளகாவை சின்னதாக கட் பண்ணி போட்டு ஒரு தாளிப்பை போட்டுற வேண்டியதான். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஜவ்வரிசி சிக்கனு. உண்மையிலே நல்லா இருந்ததுங்க. நல்லா இல்லைன்னா நான் நல்லா இல்லைன்னு சொல்லிடுவேன். முன்ன சொன்ன மாதிரி பூரி, சப்பாத்தி, தோசைக்கு தான் சூப்பராக இருக்கும். சாப்பாட்டுக்கு அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 கலக்கி விட்டலாம். நல்லா ஒரு திக்னஸாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த சிக்கனை வேக போட்டுக்கலாங்க. வடை எப்போவுமே தெரிஞ்சது தானே, எல்லாம் நிறைய வீடியோவில் போட்டாச்சு சிக்கன் வடை. ஆனால் இந்த சிக்கன் வடை செய்யறதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு யோசனை டக்குன்னு மறந்துட்டேங்க. இந்த ஓரியோவுக்கும் கருப்பனுக்கும் கொஞ்சோண்டு சிக்கன் எடுத்து வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன் இல்லையா, அதில் தாங்க கொஞ்சமாக எடுத்து தனியாக அவங்களுக்கு சாப்பாட்டில் இன்றைக்கி நான் கொடுத்துருக்குறேன். சிக்கன் வடைக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, அப்புறம் இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம் இதெல்லாம் பவுடர் பண்ணி போட்டுக்கலாம். இல்லைன்னா இதுலேயே அரைச்சிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இந்த சிக்கன் வடை. ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ அதுதான் நான் எனக்கு செஞ்சுருக்கேன். இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். நல்லா மிக்சியில் நல்லா அப்படியே மையாக அரைச்சி எடுத்து வந்துடுவோம். வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கிக்கலாம். யாருக்கு இந்த சிக்கன் வடை பிடிக்குன்னு சொல்லுங்கங்க. எங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி ஓரியோவுக்கும் கருப்பனுக்கும் எதுவுமே அதிகம் கொடுக்கல. அதாவது கொஞ்சமாக அரைச்சதில் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன், நான் மறந்துட்டேன். சரின்னு பார்த்தா ஓரியோ நல்லா சாப்பிட்டுச்சு, கருப்பனும் கொஞ்சம் சாப்பிட்டான். கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா அப்படியே கலக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள். வடைக்கு நல்லா அப்படியே கலக்கிப்போம். இப்போ வெறுமனே சாப்பிட்டுலாம் போல் இருக்கும், நல்லாயிருக்கும், அவ்வளோ வாசனையாக இருக்கும். இப்போ நல்லா வடைக்கு மாவு எடுக்கிற மாதிரி கொஞ்சம் சின்னதாக எடுத்து கையில் தட்டி பிரெட்டு தூளாக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் 2 கலக்கி எண்ணெய் சூடாயிட்ருக்கு போட்டு விட வேண்டியதாங்க. இவ்வளவு தான், வடையோட வேலையும் முடிஞ்சிடுச்சு. நல்லா அருமையாக இன்றைக்கி வந்து சிக்கன் வடையும் அந்த ஜவ்வரிசி சிக்கனும் சாப்பிட்டோம். ஆனால் பிரியாணின்றது வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. பசிக்கு சாப்பிட்டாச்சு. இப்போ இந்த பிரெட் தூளை மேலாக்க நல்லா தூவி விட்டுடலாம் பாருங்கள். நல்லா தூவியாச்சு. எல்லாத்தையுமே ஒன்றா போட முடியாது இல்லையா, அதனால் எல்லாத்தையுமே ஒன்றா கலந்து வச்சு அப்படி எண்ணெய் சூடான ஒன்று எல்லாத்தையும் போட்டுற வேண்டியதான். வடை வந்து ரொம்ப சின்னதாக தான் போட்டிருக்கேன், ரொம்ப பெருசாலாம் போடலை. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம் பாருங்கள். எண்ணெய் சட்டினாலே கொஞ்சம் பயம்தான்.
ஏன்னா இந்த வானல் பெருசா இருக்குதா, அப்படியே சுட்டுடுதுங்க, கை எல்லாமே சுட்டு, அந்த வானல்ல சூடாயிடுது, சுட்டு சுட்டு கை கண்ணங்கரையில் போயிடுது. எல்லாத்தையுமே போட்டாச்சு பாருங்க, முடிஞ்சிடுச்சு. சாப்பிட வேண்டியது தான். ஓரியோக்கும் கருப்பனுக்கும் சாப்பாடை வச்சுட்டு நாங்களும் சாப்பிட போகிறோம். நீங்கள் மதியத்துக்கு என்ன சமைச்சு சாப்பிட்டீங்கன்றத சொல்லுங்கள். அப்புறம் நான் வந்து கருப்பனுக்கு வந்து சாப்பாடு நேற்று கொடுக்கும்போது ரொம்ப வரன்னு இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து மறுநாள் வந்து முட்டை கூட தயிர் சேர்த்து கொடுக்கலான்னு இருக்கேங்க. மறுநாள் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு, எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதான். எண்ணெயில் கொஞ்சம் அந்த வடை, வெங்காயம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். குட்டி குட்டியாக தான் கட் பண்ணேன், ஆனால் அதுவே கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கு. எண்ணெயில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரியுது பாருங்கள் வெங்காயம். எல்லாத்தையும் எண்ணெய் நல்லா வடிகட்டிக்கலாம். வடிகட்டியாச்சு. ஜவ்வரிசி சிக்கன் எடுத்து வச்சுட்டேன், பிரியாணி எடுத்து வச்சுருக்கேன், வடையும் எடுத்து வச்சுட்டேன். இதில் முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்னா வெங்காய பச்சடி போடலை. அதான் இப்போ பிரச்சனை. வீட்டில் வந்து வெங்காய பச்சடி கேட்டாங்க. வெங்காய பச்சடிலாம் இல்லை, இருக்கிறத வச்சு சாப்பிட்டு முடியுங்கன்னு சொல்லிட்டு ஓரியோவுக்கும் கருப்பனுக்கும் சாப்பாடு எடுத்து வச்சாச்சு பாருங்கள்.